எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். டெய்லி நாராயணியம் பார்த்துட்டு வரோம். ரெண்டாக பார்க்கலாம். இன்னைக்கு 63வது தசகம் பார்த்தோம். இப்போது 64வது தசகம் கோவிந்த பட்டாபிஷேகம் பார்த்துடலாம். இன்னைக்கு கிருஷ்ணா, குருவாயூரப்பா, கோவர்தன மலையை தூக்கியது முதலியது தங்களது பல பெருமைகளை கண்ட கோப்பர்கள் அனைவரும் தங்களை உலகனைத்துக்கும் ஒப்பற்ற தலைவன் என்று போற்றி உகந்து நந்தகோபனிடம் தங்களது ஜாதகத்தை பற்றி வினவினார்கள். ஜாதகத்தில் நீர் அவதாரம் புரிந்தவர் என்பதற்குரிய நிலை ஏதாவது காணப்படுகிறதா என்றறிய ஆவல் கொண்டு வினவினார்கள் என்று கருத்து. இதை செவியுற்ற தங்களது தந்தை நந்தன் பெயரிடும் வைபவத்தில் நாமகரண காலத்தில் மிகவும் ரகசியமாக கூறிய பெருமைகளை இப்பொழுது தனது உற்றார் உறவினரிடம் கூறினார். அதை கேட்ட அவர்களுக்கு தங்களிடம் முன்பிருந்ததை விட அன்பும் பெருமதிப்பும் அதிகமாக வளர்ந்தன. அதன் பிறகு தேவேந்திரன் தன் ஆணவம் இழந்து தான் பட்ட அவமானத்தால் உண்மை உணர்ந்து தேவலோக பசுவாகிய காமதேனுவையும் உடன் அழைத்து கொண்டு தனது ரத்ன கிரீடம் தங்கள் பாத கமலங்களில் படும்படி விழுந்து வணங்கி தங்களை துதித்தான். அப்பொழுது தேவலோக பகவானாகிய காமதேனு அன்பின் மிகுதியால் தன்னிடம் பெருகி வரும் பால் கொண்டு தங்களை அபிஷேகம் செய்து பசு கூட்டங்கள் அனைத்திற்கும் தலைவன் என்று பொருள்படும்படி கோவிந்தன் என்ற பெயரையும் சூட்டியது. வானவர் கோனும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு ஐராவதத்தால் கொண்டுவரப்பட்ட ஆகாச கங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தான். மூவுலகிற்கும் நாயகனாகிய தாங்கள் கோகுலத்திற்கு நாயகனாக அபிஷேகம் செய்யப்பட்ட போது அங்கு கோகுலம் தங்களது பெருமையால் வானுலகிலும் வைகுண்டத்திலும் அடைய முடியாத பெரும் செல்வத்தை பெற்றதாக ஆயிற்று. ஒரு சமயம் தங்கள் தந்தை நந்தகோபர் ஏகாதசி என்று உபவாசம் இருந்து துவாதசி என்று வேலை தெரியாமல் விடியற்காலைக்கு முன்பே யமுனையில் அமிழ்ந்து நீராடுகையில் வருணதேவருடைய தூதன் ஒருவனால் அழைத்து செல்லப்பட்டார். பூபாரத்தை போக்குவான் வேண்டி மனித உருத்தாங்கி வந்த தாங்கள் அவரை திருப்பி அழைத்து வர வருண உலகத்திற்கு சென்றீர்கள். கடலரசனான வருணன் தங்களை கண்டதும் பரபரப்படைந்து வரவேற்று உபசரித்து பூசனை செய்தான். தாங்களும் தங்கள் தந்தையை திருப்பி அழைத்துக் கொண்டு உடனே தங்கள் வீடு அடைந்தீர்கள். இந்நிகழ்ச்சியை தங்களது தந்தை உறவினர்களுக்கு கூறினார். எங்கும் நிறைந்த பரம்பொருளே, தங்களை சாட்சாத் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவே என்று உறுதியாக தீர்மானித்த அந்த கோபர்கள் தங்களுடைய இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை தரிசிக்க ஆசை கொண்டு கொண்டுள்ளது கண்ட தாங்கள் அவர்களுக்கு மற்றவர்களால் அடைய முடியாத அந்த உயர்ந்த இடமாகிய பரமபதத்தை காட்டினீர்கள். பரிபூர்ணானந்த சொரூபனே, அந்த கோபர்கள் அனைவரும் எங்கும் ஆனந்தமே நிரம்பிய மோட்சமாகிய அமுதக்கடலில் மூழ்கி வெகுநேரம் கைவல்ய இன்பத்தை பருகி நின்றார்கள். அப்படி இருக்கையில் நீங்களே மறுபடியும் இவ்வுலகியலுக்கு கொண்டு வந்தீர்கள். தேவதேவனே, தாங்கள் வேறு எந்த அவதாரத்தில் அடையதற்கரிய உமது இருப்பிடமான ஸ்ரீ வைகுண்டத்தை இவ்வாறு உள்ளங்கை நெல்லிக்கனி போல பக்தர்களுக்கு காண்பித்தீர்கள் அல்லவா? அதாவது இந்த கோபனான அவதாரத்தில் தானே காண்பித்தீர்கள். ஆகவே நீங்கள் தான் உண்மையிலே சாட்சாத் பகவான். குருவாயூரப்பா,